வருங்கால அரசியல்கள் அனைவரையும் மனமாற வருகிறவர்கள் நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தாங்க. தனி வட்டி தான் பார்க்க போறோம். தனி வட்டியில என்னெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எழுதிருக்கேன். பார்ட் 1 வீடியோங்க இது. பார்ட் 1ல என்னென்ன கான்செப்ட்லாம் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பண்ணி எழுதிருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்பாங்க. எதெல்லாம் வச்சு கேட்பாங்க அப்படின்னா வருஷத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கான தனி வட்டி கேட்பாங்க, மாசத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கான தனி வட்டி கேட்பாங்க. அது மாதிரி நாட்கள் கொடுப்பாங்க, டேஸ்ல 20 நாள் 300 நாள் 400 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் கொடுத்து அதுக்கான தனி வட்டி கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா பிரின்சிபல் ரேட்டு கேட்பாங்க. அதாவது தனி வட்டி இது மாதிரி எல்லா டேட்டா கொடுத்துட்டு அதுக்கான அசலை காண்க, அதுக்கான வட்டியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி வித்தியாசமான வருஷத்துக்கு கொடுப்பாங்க. வருஷம் ஒரு வருஷத்துல 2%, 3 வருஷத்துல 4% அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கான வட்டி எவ்வளவு வரும், அதுக்கான அசல் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப்ல நிறைய கேட்பாங்க. ஓகேவா? நம்ம பார்ட் 1 வீடியோல இந்த 3 சம்மந்தப்பட்டு தான் பார்க்க போறோம். இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு, அது அடுத்தடுத்து பார்த்து பார்ப்போம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல் என்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோ டக்குன்னு வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ வீடியோ ஓகேங்க. உண்மையாலே நம்ம தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம எங்கெல்லாம் ரியல் லைஃப் யூஸ் பண்றோம், உண்மையான வாழ்க்கையில் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம். உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. இந்த 10,000 ரூபாய் நான் போய் பேங்க்ல போடுறேன். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு 2 வருஷத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷத்துக்கு என் கையில இருக்க ஒரு 10,000 ரூபாய் நான் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றேன். பேங்க் என்ன பண்ணுன்னா அது வட்டி போடுது. எத்தனைனா ஒரு 5% வட்டி போட்டு என்கிட்ட கொடுக்குது. அப்ப இந்த 10,000 ரூபாய் 2 வருஷத்துக்கு அப்புறம் பேங்க் எனக்கு எவ்வளவு கொடுக்கும் என் கையில, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா PNR/100 அப்படின்னு சொல்லுவாங்க. Pனா வந்து நம்ம போட்ட தொகை 10,000 ரூபாய் அசல் அமௌண்ட். ஓகேவா? N அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னன்னா நம்பர் ஆஃப் எத்தனை வருஷத்துக்கு நான் போட்டேன், 2 வருஷம். ஆர்னா வந்து வட்டி ரேட், எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குது வட்டி, 5% பை 100. ஓகேவா? இந்த 2 0 கேன்சலா. ஸோ இங்க 100 வந்துருச்சு. இங்க எத்தனை இருக்கு, 5 2 10. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, 1000 ரூபாய் கிடைக்குது. எத்தனை வட்டி. ஓகேவா? அப்ப இந்த 10,000 ரூபாய்க்கு நான் 2 வருஷத்துல பேங்க்ல போடுறப்ப பேங்க் ஒரு 5% வட்டி கொடுக்குதா. இப்போ வட்டி எவ்வளவு ஆகுது எனக்கு, இந்த 10,000 ரூபான்றது 2 வருஷத்துக்கு எவ்வளவு வருதுன்னா 1000 ரூபாய் வட்டி கிடைக்குது. அப்ப பேங்க் எனக்கு எவ்வளவு கொடுக்கும், அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அமௌண்ட் A = P + SIன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? P என்னது நம்ம போட்ட அமௌண்ட். இந்த 10,000 ரூபாயும் கொடுப்பாங்க அமௌண்ட், இந்த 10,000 ரூபாய் நம்ம கொடுப்பாங்க. இது கூட இந்த வட்டியும் சேர்த்து என்ன பண்ணணும், நமக்கு பேங்க் கொடுக்கும். அப்ப எனக்கு கையில எவ்வளவு கொடுப்பாங்க, மொத்தம் 11,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா? இதாங்க முக்கியமானது. இது புரிஞ்சிச்சா? உண்மையான லைஃப்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, பேங்க்ல 2 வருஷத்துக்கு போடுறேன், 5% வட்டி தராங்க. அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம், SI = PNR/100. Pனா வந்து பிரின்சிபல், நம்ம கையில இருக்க தொகை அமௌண்ட். Nனா வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷம் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க. Rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பேங்க் வந்து ஒரு வட்டி கொடுக்குதுல அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் Rன்னு சொல்லுவாங்க. பை 100 எப்பவுமே நம்ம போடுவோம். ஸோ கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், SI தனி வட்டின்னு நமக்கு கிடைச்சிடும். எவ்வளவு கிடைக்குது, 10,000 ரூபாய்க்கு எனக்கு 2 வருஷத்துக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. இது வட்டி. ஆனா பேங்க் எனக்கு வந்து இந்த 1000 ரூபாய் தான் கொடுக்குமா, இல்ல, நான் போட்ட இந்த 10,000 ரூபாயும் கொடுக்கும், இந்த வட்டி என் கையில கொடுக்கும். அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்தா என்னது, அதான் மொத்த தொகை அமௌண்ட் = பிரின்சிபல் + SI. என்னது 16,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சா? இதாங்க பேசிக்ஸ். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சுனாலே நம்ம உள்ள சம் போறது எல்லாமே பக்காவா புரிஞ்சிருங்க. நிறைய பேர் பேசிக்ஸே படிக்காம சார் ஃபார்முலா போடுங்க, PNR/100 SIன்றாங்க. சம்டைம்ஸ் வந்து SI கேத்துக்கும் தனியாக வித்தியாசம் கேட்பாங்க. அப்பெல்லாம் நமக்கு இந்த கான்செப்ட் தான் நம்ம உதவி பண்ணும். கான்செப்ட் ஒரு நிமிஷம் எவ்வளவு, நான் 1 நிமிஷம் சொல்லிருக்கோம்னா இந்த 1 நிமிஷத்தை வச்சு நீங்க 10 எவ்வளவு நாள் நீங்க போட்டுடலாங்க. புரியுதா நான் சொல்றேன்ட்டு? ஸோ இதுதாங்க ரொம்ப முக்கியம். பேசிக்ஸ் பக்காவா புரிஞ்சிச்சா? இதேதான் கடன் கொடுக்குறது. என்னது, ஒரு 10,000 ரூபாய் நான் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்குறேன், அவர் 2 வருஷம் எனக்கு கடனை கட்ட சொல்றாரு. அவர் எவ்வளவு வட்டி போறான்னா 5% வட்டி போட்டானா என்ன ஆகும், நான் அவர் எவ்வளவு கட்டணும், இதே வட்டி அதாவது கடனுக்குன்னா நான் எவ்வளவு கட்டுவேன், 16,000 ரூபாய் நான் கடன் வாங்கணும்னு கட்டுவேன். அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், அவருக்கு 1000 ரூபாய். அவருக்கு வந்து எனக்கு கடன் கொடுத்தாருல 10,000 ரூபாய், அவருக்கு வந்து 1000 ரூபாய் லாபம் கிடைக்கும். புரியுதா? இதான் கடன் கொடுக்கறது, டெபாசிட் பண்ணுறது எல்லாமே சேம் தான். தனி வட்டி புரிஞ்சிச்சா பக்காவா? ஸோ பேசிக்ஸ் நல்லா பக்காவா புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ரூபாய் 500க்கு 6 ஆண்டுகளில் 5% தனி வட்டி வீதம் கிடைக்கும் தொகையை காண்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொன்னேன், ஃபார்முலா SI = PNR/100 அப்படின்னு சொன்னோம்னா பிரின்சிபல் என்னப்பா கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் வந்து இதான் வந்து பிரின்சிபல். ஓகேவா? இதான் வந்து நமக்கு பிரின்சிபல். இது என்னது, நம்ம ஆண்டுனானது நம்பர் ஆஃப் இயர்ஸ் N, ரேட்னானது 6ன்னு அர்த்தம். ஸோ அப்ளை பண்ணுங்க. பிரின்சிபல் ஆனது 500, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டு வந்து 6 கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 5ன்னு எடுத்துக்கிறோம் பை 100. ஓகேவா?
ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் அப்படின்னா இங்க 5 இருக்கு, 6 5 சார் 30. அப்ப 150 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட் ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க, பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் எடுத்து போட போறோம். ஓகேவா? இதுவே இன்னும் ஷார்ட்கட்டா எப்படி போடலாம், எப்படி டைம் சேவ் பண்ணுறது நல்லா பாருங்க. நல்லா பாருங்களேன், எப்பவுமே தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு SI ஈக்குவல் டு PNR by 100ன்றது எப்பவுமே கீழே வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நல்லா இந்த கொடுத்திருக்கிற பிரின்சிபலை பாருங்க. எனது கொடுத்திருக்கிற பிரின்சிபலை பாருங்க. பிரின்சிபல்ல 2 ஜீரோ இருக்கா, அதை எடுத்துங்க. ஏன் சார் அப்படின்னா, ஏன்னா இங்க 100 இருக்குங்க, நீ எடுத்து இப்ப 500 நம்பர் ஆஃப் இயர் வந்து என்னதுங்க 6 5 by 100ன்னு போட்டு இந்த 2 ஜீரோ எதுக்கு எடுத்து எழுதிட்டு இருக்கணும்? புரியுதா? ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 2-3 சம் இனிமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா இந்த மாதிரி கொஸ்டினை பாக்குறீங்க, வட்டி தான் கேட்கறேன், தனி வட்டி கேட்கறான்னா கொஸ்டின்ல ஜீரோ இருக்கா, கொடுத்துருக்க பிரின்சிபல்ல ஜீரோ இருந்தா அந்த 2 ஜீரோ எடுத்துங்க. ஜீரோனா டைரக்டா போடுவோம், ஜீரோ இருந்துச்சுன்னா அந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம்ல. இதானே வந்தது 30 × 5 150 தானே வந்தது. எதுக்கு இதை உட்காந்து ஒரு வாட்டி ஃபில் அப் பண்ணிக்கிட்டு ஸ்மார்ட்டா டைம் சேவ் பண்ணும். புரியுதா? சில மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வராதவங்க 2 வாட்டி போடுங்க, பார்த்தோன்னே வராது, 2 வாட்டி சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்துடும். ஓகே, இப்போ செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் என்னப்பா கேட்டிருக்கீங்க? ரூபாய் 20,000க்கு 5% ஆண்டு வட்டி வீதம் 3 மாதங்களுக்கு தனி வட்டியை காண்க. என்ன சார் வருஷம் கேட்பாங்க சொன்னீங்க, என்ன சார் மாசம் கேட்கறாங்க? ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிளுங்க. நமக்கு ஒரு வருஷத்துல எத்தனை மாசங்க இருக்கு? ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு? 12 மாசம் இருக்கு. 12 மாசத்துல அவங்க எத்தனை % வட்டி தராங்க? 3 மாசம். இது என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ், என்ன தானே? அப்ப இதை வந்து சிம்பிளை பண்ணுங்க. 1 3 சார் 3, 4 3 சார் 12. அப்ப n ஈக்குவல் நமக்கு 1/4 கிடைச்சிச்சு. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு. ஏன் சார் 12 போறான்னு நான் ரீசன் சொல்றேன். அது மாதிரி நான் இதை பெர்சென்ட் அப்படியே சொல்லியிருப்பேன். எப்பவுமே மொத்த தொகை கீழே தான் போகணும். 10th நான் எவ்வளவு மார்க்கு? 500 மார்க்கு. 500 நான் எவ்வளவு எடுத்தேன்? 300 எடுத்தேன். அந்த மாதிரி போடும்ல. ஸோ மொத்தம் எவ்வளவு? 12 மாசம் கொடுத்திருக்கிறத மேல போட்டுக்கோம். சிம்பிளை பண்ணினா என்ன கிடைச்சிச்சு? அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? SI ஈக்குவல் டு PNR by 100. ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னா கொஸ்டினை பார்த்தா நீங்க எழுதிக்கோங்க. சரியா? ஸோ அப்ப இது என்னது? பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா இது 6, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். அப்ப எழுதுங்க. நான் என்ன சொன்னேன்? 100னா 2 ஜீரோ கட் பண்ணலாம் சொல்லலாம். ஸோ இப்போ அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 2 ஜீரோ கட் பண்ணிடுங்க. 2 ஜீரோ கட் பண்ணிட்டு என்ன இருக்குங்க? 200 இருக்கு. நான் சொல்லிக்கிறேன், அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே வராது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். ஓகே. ஸோ என்னன்னா வந்து 1/4. 6 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. இப்ப 100 போடணுமா? போடக்கூடாது. அதுதான் 2 ஜீரோ கட் பண்ணி விட்டேன். 100 போட தேவை, அப்படியே சிம்பிளை பண்ணி விட்டா வேலை முடிஞ்சு. ஸோ 1 4 சார் 4, 5 4 சார் 20. அப்ப 50, 5 5 சார் 25, ஒரு 0. 250 அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி மாசம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா 12 போட போறோம். கொடுத்துருக்க மாசத்தை மேல போடுறீங்க, சிம்பிளை பண்ணி விட்டா என்ன கிடைச்சிடும்? அதை வந்து ஃபார்முலா போட போறீங்க. ஓகே பாக்கா? ஸோ தேர்ட் சம்ல அப்படின்னா தேர்ட் சம் என்னப்பா இருக்கு? வாங்கப்பா. 3வது கேள்வி. ரூபாய் 7,500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாசம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு கேட்டா எப்படி போட்டோன்னு பார்த்தோம், மாசத்துக்கு கேட்டா எப்படி போட்டோன்னு பார்த்தோம். இப்ப வருஷமும் மாசமும் 2 மிங்கிள் பண்ணி கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்டா எப்படி போடுறது? தனி வட்டி தான் கேட்கறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கேட்கறாங்க, நல்லா பாத்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்க போறோம், பிளஸ் மாசம் கேட்டா என்ன பண்ணோம்? 12. ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். எத்தனை மாசம் கேட்கறாங்க? 6. இதுதான் நம்மளுக்கு என்னது? n. ஸோ சிம்பிளை பண்ணுங்க. 1 சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து 1 கிடைக்கும், இங்க 2 கிடைக்கும். அப்ப 1 + 1/2 கிடைக்குமா? கலப்பு பின்னத்துல என்ன பண்ணுவோம்? 1 2 சார் 2, 2 + 1 3/2 கிடைக்கும். ஓகேவா? n நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 3/2 கிடைச்சிச்சு. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. ஸோ அப்ப SI ஈக்குவல் டு என்ன வந்து போகுது? SI ஈக்குவல் டு PNR by 100. பிரின்சிபல் என்னப்பா? 7,500. ஓகேவா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன், 3/2ன்னு சொல்லிட்டு. அதாவது வருஷம் பிளஸ் மாசம் ரெண்டுத்தையும் சேர்த்தா நான் எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ 3/2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R என்னதுப்பா? 8/100. பாத்தீங்களா? உங்ககிட்ட பேசிட்டே அந்த 2 ஜீரோ விட்டேன். சரி விடுங்க, என்ன பண்றது? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். 1 2 சார் 2, 4 2 சார் 8. இங்க 75 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப 75 × 4, 75 2 வாட்டி பண்ணா 150. 150 2 வாட்டி பண்ணா 300. அப்போ 300 × 3, அப்ப 900 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க? நானே இங்க ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி எடுத்து 2 வாட்டி எழுதிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? பார்த்தோன்னே
எஸ்ஐயா கொஸ்டின்ல 2 ஜீரோ தான் தூக்கிட்டு அப்படியே டேரக்டா 75 என் வந்து 3/2 8 போட்டு சிம்பிளை பண்ணி விட்டா வேலை முடிச்சு. ஸோ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்னது? ஃபோர்த் கொஸ்டின் ஆண்டிற்கு 10% வீதம் வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் 10,000 ரூபாய் வைப்பு நிதியாக செலுத்தினார். அத்தொகையை 2 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு, வருஷத்தையும் மாசத்தையும் மிக்சடு போன சம் மாதிரி, பிறகு அவர் திரும்ப பெறுகின்ற வட்டியை காண்க. ஓகே, அப்ப என்ன ஆயிடுச்சுப்பா? 2 வருஷம் பிளஸ் மாசம் 12 மாசம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3. அந்த 3 போட்டுக்கோங்க. ஸோ சிம்பிளை பண்ணீங்க. இங்க 2 1 3 சார் 3 4 3 சார் 12. அப்போ 1/4 வருமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. 4 2 சார் 8 8 + 1 9/4. இதானது n. அவ்வளவுதான். அப்ப எஸ்ஐ அப்ளை பண்ணுங்க. எஸ்ஐ இப்ப பாருங்க ஏன்னா 100ஆல டிவைட் பண்ணும். நான் வந்து என்ன பண்றேன்? பிரின்சிபலை பாக்குறேன். அப்ப பிரின்சிபல் பார்த்தா கீழே ஒரு 100 இருக்குமா? 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டா கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? போடுங்க. எஸ்ஐ வந்து 100. பி n வந்து 9/4. ஆறு என்னப்பா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்னப்பா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10பா. அவ்வளவுதான். ஏன்னா 100க்கு நான் 2 ஜீரோ அடிச்சிட்டேங்க. தேவையில்லாம இன்னொரு போட்டு போறீங்க. ஸோ சிம்பிளை பண்ணி விட்டா வேலை முடிச்சுப்பா. ஸோ 1 4 சார் 4 25பா. 25 × 9. அப்ப 250ல 25 போச்சுன்னா என்னது? 250 25 போச்சு அப்படின்னா நமக்கு 225 வருமா? ஒரு ஜீரோ. என்ன சார் இது 250 ஏதோ 25 கழிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லப்பா. 10 × 25 நமக்கு 250. நான் இங்க 9 மல்டிப்ளை பண்றேன். சோ அப்போ 9 × 25 என்ன ஆகும்? 250 25 கழிச்சு விட்டா வேலை முடிஞ்சு. அதான் பண்ணிருக்கேன். 250 25 கழிச்சு விட்டீங்கன்னா 25 × 9 மல்டிப்ளை பண்ணது சமம். ஒரு ஜீரோ போட்டேன். இப்ப 2250 ஏன்ற கொஸ்டின் ஆனா சரியான ஆன்சர். ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட் ஓகே, 5th கொஸ்டின் கவனிங்க. 7700க்கு ஆண்டு வட்டி 12 3/4%. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. என்ற வீதத்தில் 9 மாதங்கள். இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? அதுவும் மார்ச்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா தனி வட்டி காணுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? வருஷம் கேட்டா போட்டோம், மாசம் கேட்டா போட்டோம், வருஷத்தையும் மாசத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்டா அதையும் போட்டோம். ஆனா இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடுறது? கவனிங்க. இப்போ 6 இதான 6 12 3/4 பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் பெர்சன்ட் டாபிக்ல சொல்லியிருப்பேன். ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எப்படி ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது மாத்திரம் என்ன ஆகும்? 12 × 4 48 48 + 3 51/4% கிடைச்சிருச்சு. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் இயர்ஸ். என்ன வந்து மாசத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா மாசத்துல கொடுத்தா 12, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 9. அப்ப இது 3 டிவைட் பண்ண என்ன ஆகும்? 3 3 சார் 9 4 3 சார் 12. நம்ம என்ன கிடைச்சா? அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3/4 கிடைச்சிச்சு. டைரக்டா எஸ்ஐல வந்து அப்ளை பண்றாங்க. அப்ப எஸ்ஐ ஃபார்முலா என்னது? PNR/100. பிரின்சிபல் என்னப்பா கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் 7200 இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது? இயர் வந்து 3/4 கண்டுபிடிச்சிட்டோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 51/4/100 இருக்கா? அந்த 100 இங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சலா 4 டேபிள்ல அடிச்சோம் அப்படின்னா நமக்கு இங்க 18 கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப மல்டிப்ளை பண்ண நம்பர்ல என்ன இருக்கு? 18 3 × 58 3 × 50 150 153/4 வருதா? சோ 18 4ஆல் அடிச்சா நமக்கு என்ன வரும்? 4 4 16. சோ பாயிண்ட் வச்சு அப்படின்னா 0 இருக்கும். பேலன்ஸ் 2 கிடைக்குமா? சோ பாயிண்ட் வச்சா 0 கிடைக்கும். சோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4.5 கிடைக்கும். அப்ப 4.5 × 153. இதை சிம்பிளை பண்ணி விட்டா வேலை முடிஞ்சு. இது எப்படி பண்ணலாம்? 153 × 45 வச்சுக்கலாம். ஸோ கடைசியில் ஒரு பாயிண்ட் வச்சுப்போம். ஸோ 5 3 சார் 15. பேலன்ஸ் ஒன்று வந்து அப்போ 5 முடிகிற ஒரே ஆப்ஷன் டி ஆப்ஷனாக தான் இருக்கு. எதுக்கு செக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ 5 3 சார் 15 பேலன்ஸ் 1, 5 5 சார் 25 26 பேலன்ஸ் 2, 1 5 சார் 5 5 + 2 7. ஓகேவா? இப்போ 4 பண்ண போறோம். 4 3 சார் 12 பேலன்ஸ் 1, 4 5 சார் 20 21 பேலன்ஸ் 2, 1 4 சார் 4 4 + 2 6. ஓகே. ஸோ 5 8 8 6. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கா? அப்ப அந்த சைட்ல இருந்து ஒரு பாயிண்ட் வச்சீங்கன்னா இதான் ஆன்சர். அப்ப 688.5 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க? சார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது மாதிரி கலப்பு பின்ன கொடுத்தாலும் ஐயோ சார் கஷ்டமா இருக்கலாம். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிறது கலப்பு பின்னத்தை பின்னவா மாத்திக்கும், ஃபிராக்ஷனா மாத்திக்கும், மிக்சர் ஃபிராக்ஷனை. ஸோ ஆர் கிடைச்சிட போது என்ன நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன்.
எடுத்துட்டு வந்து ஃபார்முலா போட்டீங்கன்னா வேலை முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம்ல ஓகே 6th கொஸ்டின் கவனிங்க. 6th கொஸ்டின் வந்து 68,000க்கு ஆண்டு வட்டி 16.2/3% என்ற விகிதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டியை காணுங்க. போன சம் மாதிரி தான், வீடியோ பாஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கலப்பு எண்ணது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 16.2/3% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 16 × 3 நமக்கு என்ன வரப்போகுது? 48. 48 × +2 50/3% கிடைச்சிச்சு. என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்ன வந்து கொடுத்துருக்காங்க? ஏன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 12 மாசம் கொடுத்தா 12, 9 கொடுத்தா 9 மேல. ஸோ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9, 4 3s are 12. அப்போ என்ன வந்து 3/4 கிடைச்சிருச்சா? ஸோ அப்போ எஸ்ஐ நமக்கு எப்படி வரப்போகுது? PNR/100. ஸோ பிரின்சிபல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 68,000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர் வந்து என்ன கிடைச்சிருக்கு? 3/4 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன நமக்கு? 50/3 கிடைச்சிருக்கு. பை 100. இந்த 100க்கு இங்க 100 போட்டுடலாம். ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ஓகேவா? வேற என்ன பண்ணலாம் நம்ம? இந்த 3க்கு இந்த 3 கேன்சல். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு? இங்க வந்து 4 இருக்கு, இங்க 68 இருக்கா? ஸோ 1 4s are 4. How many 4s are 68? 1 4s are 4, பேலன்ஸ் 2 வரும். ஸோ 7 4s are 28. அப்போ 170. அப்போ 170 × 50. இதை சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்போ 17 5 7 5s are 35, பேலன்ஸ் 3, 1 5s are 5, 6 2 0 2 0. அப்போ 6500 அது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். பி ஆப்ஷன் அது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா ஃபிராக்ஷனா மாத்திரீங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வருஷத்துக்கு கொடுத்தா வேலை ஈஸி. எதுவுமே கொடுத்தாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணா ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பண்ணலாம். ஸோ 7th கொஸ்டின் பண்ணீங்க. ஒரு சாதாரண ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் ரூபாய் 900க்கு 73 நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காணுங்க. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? நாட்கள்ல கேட்டிருக்காங்க. வருஷத்துக்கு கேட்டா எப்படி போடணும் தெரியும், மாசத்துக்கு கேட்டா தெரியும், நாட்களுக்கு கேட்டா தெரியும், வருஷத்துக்கு சேர்த்து கேட்டாலும் போட தெரியும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கலப்பினது கேட்டா எப்படி போகணும் தெரியும். இப்ப நாட்கள்ல கேக்குறாங்க. நாட்கள். ஓகேவா? ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் இருக்குன்னு கேட்டா 12ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வருஷத்துல எத்தனை நாட்கள் இருக்கு? நமக்கு 365 நாட்கள் இருக்கு. ஓகேவா? அத உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நாட்கள் கேட்டா 73 வாய்ப்பாடு தெரியணும். என்னது 73 வாய்ப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. 7th டேபிள் தெரிஞ்சாலே போதும். எப்படி சார் அப்படின்னா நல்லா சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. 173 வந்து நமக்கு 73, 273. இப்ப 2 × 70 நமக்கு என்ன வரப்போகுது? நமக்கு 140 வரும். கரெக்டா? இங்க 3 எத்தனை வாட்டி கூடி இருக்கு? 2 வாட்டி. அப்ப அந்த 6 எங்க போட்டுக்கலாமா? அப்ப 146 சொல்லலாமா? அப்ப 146. அதே 3 × 70 நமக்கு என்ன தெரியும்? 210 தெரியும். அந்த 70 எக்ஸ்ட்ரா எத்தனை ஆடா இருக்கு? 3. நம்ம ஏன்னா 3 வாட்டி தானே போடுறோம். அப்ப 3 3s are 9. அப்ப 219 சொல்லலாமா? அடுத்து 4 7s நம்ம என்னன்னு சொல்லலாம்? 280 சொல்லலாம். இங்க 3 எத்தனை வாட்டி கூடி இருக்கு? 73 × 4 times. அப்ப 3 4s are 12. அப்ப 292 சொல்லிட்டு வரும். அப்ப 5 7s நமக்கு என்ன தெரியும்? 350 சொல்லிட்டு தெரியும். சோ இங்க எத்தனை வாட்டி கூடி இருக்கு? 3 5 வாட்டி கூடி இருக்கு. அப்ப 5 3s are 15. கூட்டினீங்கன்னா நமக்கு 365 வந்துடும். ஓகேவா? அப்ப 73 வாய்ப்பாடு பாருங்க. இது 1 times, இது 2 times, இது 3 times, இது 4 times, இது 5 times. ஓகேவா? புரிஞ்சிச்சா? 73 146 219 292 365. ஒண்ணுமே இல்ல, 7வது வாய்ப்பாடு தான். 70 140 210 280 350. அதான் 35 அப்படின்னு சொல்லுவல. அது கூட 3வது வாய்ப்பாடு 1 time 2 time. ஒரு வாட்டி பண்ணா 3 6 9 12 கூட்டிருக்கீங்க, இங்க 15 கூட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். சோ இதாங்க ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சிச்சுன்னா நாட்கள்ல எந்த மாதிரி சம் கேட்டாலும் அடிச்சு நொறுக்கிடலாம். ஓகேவா? சோ இப்ப சம்ம கவனிங்க, ஈஸியாவே புரியும். சோ சம்ம சால்வ் பண்ணலாமா? அப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? என்ன வந்து வருஷத்துல கேட்டாங்கன்னா 365 கீழே இருக்கும். நாட்கள் வந்து இங்க 73 நாட்கள்னு சொல்லிட்டாங்க. சரியா? சோ அப்ப 173 73 5 தெரிஞ்சிச்சு. அப்ப என்ன வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 1/5 தெரிஞ்சிச்சு. பக்காவா? சோ அப்ப எஸ்ஐ ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? PNR/100 அப்படின்றது தெரியும். பிரின்சிபல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சம்ல 900 கொடுத்துருக்காங்க. அப்ப 900 n வந்து 1/5 இன்டூ ரேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 8/100. ஓகேவா? சோ 1 5s are 5. இங்க நமக்கு எத்தனை வரப்போகுது? 18னா 90 வரும். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 போட்டுறேன். சோ இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். அப்ப நம்ம பேலன்ஸ் எத்தனை இருக்கு? 18 × 8/10 இருக்கு. ஓகேவா? சோ 18 × 8 நம்ம எப்படி எழுதலாம்? 10 18 × 8 எழுதலாமா? சோ 10 × 8 வந்து நமக்கு 80 தெரியும். 8 × 8 64 சொல்லிட்டு தெரியும். சோ ஆட் பண்ணி நமக்கு என்ன வரப்போகுது?
60 6 12 13 14 144 சொல்லலாமா? ஸோ அப்போ 144/10 கீழே 10 தான் நம்ம என்ன அர்த்தம் 1 டிஜிட் வச்சு புள்ளி வைப்போம். இந்த சைட்ல வரும்போது ஒரு டிஜிட் வச்சு புள்ளி வச்சீங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்போ 14.4 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஏன்றதான் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நாட்கள்ல கேட்டாங்கன்னா உங்களுக்கு 73 வாய்ப்பாடு தெரிஞ்சாவே போதுங்க. ஓகேவா? ஒரு 73 ஒரு 73 நமக்கு என்ன வந்துட போகுது 73, 2னா 146, 3னா 219, 4னா 292, 3னா 5னா வந்து 365. ஓகேவா? 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் 7வது வாய்ப்பாடு வச்சா நான் எழுதிருக்கேன். இங்க 3 கூட்டியிருக்கேன், இங்க 6 கூட்டியிருக்கேன், இங்க 9 கூட்டியிருக்கேன், இங்க 12 கூட்டியிருக்கேன், இங்க 15 கூட்டியிருக்கேன். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் சம்பளம் ஸோ இது கொஸ்டின் கவனிங்க. ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டியை காண்க. இந்த சம் நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. ஹோம்ஒர்க் சம் இது. ஓகேவா? நாட்கள்ல கேட்டிருக்காங்க, 219 நாட்கள்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் நீங்க ஹோம்ஒர்க் சம் நீங்க தான் போட போறீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் சம்லாம் போயிடலாம். ஓகே, அடுத்த கேள்வி என்னப்பா கேட்டிருக்காங்க? 9th சம். 10 ரூபாய்க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய் 3 பைசா தனி வட்டி வீதம் தனி வட்டியானதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 10 rupees for 4 months at the rate of 3 paise per month கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா, இங்க வந்து மந்த்ல கேட்டிருக்காங்க, அப்ப 12/3 அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்படி போட்டீங்கன்னா உங்க ஆன்சர் வராது. எப்பவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எது கொடுப்பாங்க அப்படின்னா வருஷத்துக்கு தான் கிடைப்பாங்க. பர் ஆனம், ஒரு ஆண்டுக்கு கணக்கிடப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாருங்களேன், 3 பைசா மாசத்தையே குத்துடுறாங்க. அப்ப நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேவா? வட்டி வந்து என்ன பண்ணிடுறாங்க, 3 பைசா பர் மந்த், ஒரு மாசத்துக்கு குத்துறாங்க. மாசம் வட்டி வந்து குத்துறாங்க. ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே தான் போகணும். SI = PNR/100. பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க, 10 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த 10 நம்ம போட்டுடுறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 மாதங்களும் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன், இது வந்து வட்டி வந்து மாசத்துக்கு கொடுக்கறதுனால 12 போடணும்னு அவசியம் கிடையாது. அது பண்ணினா அந்த கொஸ்டின் தப்பு. அப்ப 4 மாசம்னா 4/12 போடணும்னு அவசியம் இல்லை. மாசம் கொடுத்துறாங்க. ஓகேவா? வட்டி வந்து வருஷத்துக்கு கணக்கிட்டாங்கன்னா நம்ம 12 போடுவோம். ஆனா மாசம் கொடுத்தனால நீங்க 12 போடணும் அவசியம் இல்லை. ஓகே, ரேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க /100. ஓகேவா? சிம்பிளி பண்ணினா வேலை முடிஞ்சு. இந்த ஒரு 0 கேன்சல். அப்ப 12/10. ஸோ 10 என்ன இருப்பது 1.2 அப்படின்றத அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. வட்டி வந்து வருஷத்துக்கு கணக்கிடுறாங்களா மாசத்துக்கு கணக்கிடுறாங்களா பாருங்க. இதை விட்டுருங்க. இதை பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் மந்த்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மாசம் வட்டி கொடுத்துருக்காங்க. பர் ஆனம் கொடுத்தாங்கன்னா 12 போடணும். மாசம் கொடுத்தா 12 போடல. இதான் இந்த கொஸ்டின்ல இருந்து லேர்ன் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்ப நெக்ஸ்ட் ஓகே 10th லெசன் கவனிங்க. ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 2500க்கு வட்டி 100 ரூபாய் கிடைக்கிறது எனில் அதே வட்டி விகிதத்தில் 9 மாதங்களுக்கு அசல் 3200க்கு கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 ரூபான்னு சொல்லிட்டு, வட்டி வந்து 100 ரூபாய் கிடைக்குதான். என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க நம்மள, அதுக்கான வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, அதான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப SI = PNR/100. கொஸ்டின்ல அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க, வட்டி வந்து 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளவா 2500. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 6 மாசம். அப்ப 6 மாசம்னா 6/12 போடலாமா? சிம்பிளை பண்ணோம்னா 1/2. ஸோ அப்போ 1/2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம் /100. சரியா? ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். 125 இங்க வந்து 4 டைம்ஸ் வருமா? அப்ப இங்க என்ன இருக்கு, நமக்கு 6/2 இருக்கு, இங்க 4 இருக்கு. இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா R = 4 2 8. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், R வந்து 8% கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவாங்க? R வந்து என்னது 8% கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதுக்கடுத்து கொஸ்டின் படிங்க. எனில் அதே வட்டி விகிதத்தில், எதே வட்டி விகிதம், இந்த வட்டி விகிதம் R = 8%. அதே வட்டி விகிதத்தில் 9 மாதங்களுக்கு அசல் 3200க்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்புன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 8. இந்த 8%க்கு 3200 ரூபாய் போட்டா 9 மாசத்துக்கு எவ்வளவு தண்ணி வட்டி வரும்னு கேட்கறாங்க. ஓகேவா? R = 8%. சால்வ் பண்ணலாமா? ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா P வந்து PNR/100 3200. நம்பர் ஆஃப் இயர்ஸ் N வந்து என்ன பாது 9 மாசம். 9 மாசம்னா 12/9 போட்டோம் அப்படின்னா 3 3 9 4 3 12. ஸோ 3/4. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்
8/100. இது சிம்பிளை பண்ணினா வேலை முடிஞ்சு. ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், 1 டைம்ஸ் இங்க 2 டைம்ஸ். ஸோ வேற எதுவும் இல்லை, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணினா வேலை முடிஞ்சு. ஸோ 32, 3 2s are 6. ஸோ 32 into 3 6 3s are 80, 180, 2 3s are 6. அப்ப 186. சாரி 2 6 are 12பா, 2 6 are சொல்லிட்டு 192ங்க. சாரி 192 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருவாங்கன்னா அவங்க வந்து கையில வந்து எஸ்ஐ குடுத்துருவாங்க. நம்ம எஸ்ஐ வச்சுட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரை வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க, அதே வட்டி வீதமா இங்க என்ன கிடைக்குதோ அதே வட்டிக்கு வேற ஒரு மாசம் வேற ஒரு தொகை கொடுப்பாங்க, அதுக்கான தனி வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பக்காவா? ஓகே 11th கொஸ்டின் கவனிங்க. ஒருவர் 2600 3 வெவ்வேறு பகுதிகளாக 4%, 6%, 8% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஒரு வருட முடிவில் 3 வகையான தொகைகளுக்கும் ஒரே அளவான தனி வட்டியை பெறுகிறார் எனில் 4% வட்டி விகிதத்தை செய்த முதலீடு என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2500 ரூபாய் என்கிட்ட பணம் இருக்குங்க. அந்த 2500 ரூபாய் பணத்தை நான் என்ன பண்றேன்னா 3 பகுதியா பிரிச்சு 4%, 6%, 8% சொல்லிட்டு தனித்தனியா போடுறேன். இந்த 2600 4% ஒரு பேங்க்லயும் 6% அந்த பேங்க்ல ஒரு இடத்துலயும் 3% சொல்லிட்டு 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணி 3 பேங்க்ல போடுறேன். அப்படி போட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 3 வகையான தொகைகளுக்கும் நான் ஏதோ அமௌண்ட் பிரிச்சிருப்பேன். அந்த அமௌண்ட் தான் அவங்க சொல்ல, இந்த 2500 3ஆ பிரிச்சேன். அப்ப 3 வகையான தொகைகளுக்கும் ஒரே அளவான தனி வட்டியை பெறுகிறார். அப்படிதான் இதான் வந்து ஹிண்ட். ஒரே வகையான தனி வட்டியை பெறுகிறார்னா என்ன அர்த்தம்? எல்லா தனி வட்டியுமே ஈக்குவல்ன்றாங்க. SI1, SI2, SI3 மூணுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன வந்துருப்போம் நமக்கு? PNR/100 ஈக்குவல் டு PNR/100 ஈக்குவல் டு PNR/100. ஓகேவா? சோ எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? 100 வந்து காமனா இருக்கு. இதானுங்க அர்த்தம். ஒரே அளவிலான தனி வட்டி பெறுகிறான்னு அர்த்தம். எல்லா தனி வட்டி சமம் தான் அர்த்தம் மேக்ஸ்ல. அப்ப இந்த 100 இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணிடலாமா? நமக்கு என்னவா பிரிச்சாருன்னு தெரியல. அப்ப ஃபர்ஸ்ட் போறது நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ரெண்டாவது போட்டது நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன், மூணாவது போட்டு நான் இசட்னு வச்சுக்கிறேன். என்னது? பிரின்சிபல் நமக்கு தெரியாது. ஸோ 4% போட்டதுக்கு வந்து எக்ஸ், 6% போட்டது வந்து ஒய், 8% வந்து இசட்னு எடுத்துக்கிறேன். அப்ப இங்க ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. பிரின்சிபல்னா என்ன? நமக்கு எக்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நமக்கு 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வந்து 1 தான், எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் 4 கொடுத்துருக்காங்க. அப்ப நாங்க எப்படி எழுதலாம்? 4 × எக்ஸ்ன்னு எழுதலாமா? அடுத்து நான் எப்படி எழுதலாம்? பிரின்சிபல் வந்து ஒய், அப்ப 6y எழுதலாமா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் 1 தெரிஞ்சிச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? PNR, பி வந்து இசட்னு எடுத்துக்கிறோம், 8 இசட்னு எடுத்துக்கலாமா? அப்ப 4y, 6y, 8 இசட் சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. நம்ம என்ன கேட்கறாங்க? 4% வட்டி விகிதத்தை செய்த முதலீடு என்னன்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம முதல்ல எவ்வளவு பண்ணிருப்போம் நமக்கு தெரியணும். அப்ப எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸுக்கு மாத்தணும். எப்படி எக்ஸுக்கு மாத்துறது? நல்லா கவனிங்க, எல்லாமே ஈக்குவல் தானே. ஸோ 6y ஈக்குவல் டு நான் 4x எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 8z ஈக்குவல் டு நான் 4x எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இங்க ஸ்ப்ளிட் பண்ணா நமக்கு என்ன வர போகுது? 3 2s are 6, 2 மாறிட போகுது. அப்போ y ஈக்குவல் டு 2/3x வந்துட போதா? அந்த மாதிரி இங்க 1 டைம்ஸ் இங்க 2 டைம்ஸ். அப்போ z ஈக்குவல் டு x/2 கிடைச்சிருச்சு. ஓகேவா? எல்லா வேலையும் நான் என்ன பண்ணிடுறேன்னா எக்ஸுக்கு மாத்துறேன். ஸோ அப்போ நமக்கு இதோட 3தோட கூடுதல் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 2600 கிடைக்க போகுது. அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இந்த 3 அமௌண்ட்டையும் கூட்டா நம்ம என்னங்க வரும்? 2600 வரும். கரெக்டா? இதானே இந்த அமௌண்ட் தான் நான் 3ஆ பிரிச்சு எக்ஸ் ஒய் இசட்னு போட்டேன். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும்? 2600 ரூபாய் தான் வரணும். அப்ப எக்ஸ்னா எக்ஸா, ஒய்னா என்ன அப்ளை பண்ணணும்? 2x/3 அப்புறமா அப்ளை பண்ணணும். எக்ஸ்னா எக்ஸ், ஒய்க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறேன்? 2x/3 அப்ளை பண்ண போறேன். ஒய்னானது x/2 அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? சோ இப்போ எல்சிஎம் எடுங்க. ஓகே, எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து நமக்கு என்ன வரப்போகுது? 6 வரப்போதா? ஸோ என்னெல்லாம் பண்ணா நமக்கு 6 கொண்டு வரலாம்? இங்க வந்து என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்ப வந்து நான் இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணோம், இங்கேயும் நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். இங்க வந்து 3 இருக்கு, அப்ப நான் மேலே வந்து 3ஆல பண்ணோம், இங்க எதுவுமே இல்லை. அப்ப இங்க 6 வரணும்னா இங்கேயும் 6 மேலேயும் 6. அப்ப என்ன வந்து போகுது? 6x பிளஸ் 4x பிளஸ் எங்க வந்து போகுது? பிளஸ் 3x ஈக்குவல் டு 2600 வந்துச்சா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க. 6 + 4 10, 10 + 3 13. ஸோ 13x ஈக்குவல் டு 2600. இந்த 6 அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிபிள் வந்துடும். ஓகேவா? இங்க பாருங்க 13 இருக்கு, 26 இருக்கு. அப்போ 1 13s are 13, இந்த 2 13s are
26. அப்ப 200 into 6 இதை மல்டிப்ளை பண்ணினா வேலை முடிஞ்சா. ஸோ 6 2s are 12, அந்த 2 0 2 0. அப்ப 1200 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம். ஓகே, 12th கொஸ்டின் கவனிங்க. ஒரு தொலைக்காட்சி பெட்டி விலை 30,000. ஒரு நிறுவனம் இத்தொகையை 10% வட்டியுடன் 24 மாத தவணையாக தரலாம் என்கிறது. இதை வாங்குபவர் செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஓகேவா? மாத தவணை கேட்கிறாங்க. ஓகே, என்ன கேட்கறாங்க? மாத தவணை. இந்த மாதிரி மாத தவணை கேட்கறாங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்திருக்க மாசத்தை பாருங்களேன். கொடுத்திருக்க மாசத்தை வருஷமா கன்வெர்ட் பண்ணுங்க. எத்தனை மாசம் கொடுத்துருக்காங்க? 24 மாசம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு வரும்? 12 மாசம் வரும். 2 வருஷத்துக்கு நமக்கு எத்தனை மாசம் வரும்? 24 மாசம் வரும். ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன்? 2 வருஷம்ன்றது எடுத்துக்கிறேன். ஓகேவா? 2 வருஷம் வந்துச்சு. அந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. எத்தனை? ஒரு தொகைக்கு 10% வட்டின்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 10% வட்டினா 2 வருஷத்துக்கு அப்ப எவ்வளவு ஆகும் நமக்கு? 20% ஆகும். ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 10%னா 2 வருஷத்துக்கு 20%. ஓகேவா? அப்ப இந்த 30,000 ரூபாய்க்கு 20% பாருங்க. 30,000 ரூபாய்க்கு 20% பாருங்க. ஸோ 10%னா நமக்கு 3,000 ரூபாய் தெரியுமா? 10% அப்படின்னா 3,000 ரூபாய். கரெக்டா ஒரு டிஜிட் விட்டீங்கன்னா நமக்கு வந்து 10% கிடைச்சிடும். அப்போ 20% நமக்கு என்னது? 6,000 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? இதான் என்னது? வட்டி எஸ்ஐ வந்து கிடைச்சிருச்சு. அப்போ மொத்த தொகை எவ்வளவு ஆகும்? 6,000 பிளஸ் இந்த 3,000. அப்ப இந்த 36,000 ரூபாய் தான் என்னது? மொத்த தொகை. வட்டிங்க டிவி வந்து 30,000 ரூபாங்க. அவர் மாசம் மாசம் தவணை போடுறாங்களா? தவணைக்கு வந்து 6,000 ரூபாய் வட்டி 2 வருஷத்துக்கு சேர்த்து. அப்ப மொத்த தொகை எவ்வளவு? 2 வருஷத்துக்கு 36,000 ரூபாய். இதான் வந்து 2 வருஷத்துக்கு மொத்த தொகை அவர் வந்து கட்ட வேண்டியது. அவங்க என்ன கேக்குறாங்க கொஸ்டின்ல? மாசம் மாசம் அவர் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை மாசம் பார்த்துருக்காங்க? 24 மாசம். அப்ப டிவைடட் பை 24 போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகேவா? டிவைடட் பை 24 மாசம். சோ மொத்த தொகை மேல போட்டுடணும். அமௌண்ட் பிளஸ் வட்டி இது ரெண்டுத்தையும் சேர்த்து மேல போட்டணும். என்ன மாசம் கொடுத்துருக்காங்களோ அது கீழே போடணும். உதாரணத்துக்கு 18 மாசம் கொடுத்தா 18 மாசம் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணுங்க என்ன வரப்போகுது? வந்து 6 டேபிளால் அடிச்சோம் அப்படின்னா நமக்கு 6 4s are 24, 6 6s are 36 வருமா? ஸோ 2 டேபிளால் அடிச்சோம் அப்படின்னா 2 இங்க வந்து 3 வரப்போகுது. ஓகேவா? அப்ப இங்க வந்து 3000 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 3200 அடிச்சா 1500 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அப்ப அந்த 30,000 ரூபாய்க்கு ஒரு 24 மாசம் எவ்வளவு கட்டணும்? மாசம் மாசம் 1500 ரூபாய் கட்டணும். ஓகேவா? இந்த மாதிரி மாத தவணை வந்து இப்ப புதுசா நிறைய கேட்டுட்டே வரேன். நல்லா நோட் பண்ணி வச்சோம். ஓகேவா? அமௌண்ட் எத்தனை மாசத்தை வந்து வருஷமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்ப 2 வருஷம். 2 வருஷத்துக்கு பெர்சன்டேஜ் பாருங்க. இப்ப 3 வருஷம்னா இங்க கொடுத்துருக்கிறத 3 வாட்டி பண்ணணும். 4 வருஷம்னா கொடுத்துருக்க பர்சன்டேஜ் 4 வாட்டி பண்ணிக்கணும். அந்த பர்சன்டேஜ் எடுத்து அந்த அமௌண்ட் பாருங்க. இந்த அமௌண்ட்டுக்கு இது எத்தனை சதவீதம் பாருங்க. அப்படி கண்டுபிடிச்சுன்னா உங்களுக்கு வட்டி கிடைச்சிடும். தனி வட்டி கிடைச்சிடும். அந்த தனி வட்டியும் அமௌண்ட்டையும் கூட்டிங்கன்னா மொத்த தொகை, அதான் ஒரு ஃபுல்லா கட்ட வேண்டிய அமௌண்ட். அந்த ஃபுல் அமௌண்ட்டை மேல போட்டுக்கோங்க. எத்தனை மாசம் வருதோ அது கீழே போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகே பக்கா? சோ நெக்ஸ்ட் சம். ஓகே, 9th क्वेश्चन கவனிங்க. ஒரு ஆண்டிற்கு 5% தனி வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 5 எனில் அசலை காண்க. அதாவது பிரின்சிபல் கேக்குறாங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க? 5 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்ப SI ஈக்குவல் டு PNR by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 5 ரூபான்னு சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் தெரியாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னப்பா கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க? 5ன்னு சொல்லியிருக்காங்க. பை 100ன்னு போகணும். ஓகேவா? ஸோ இந்த 5க்கு இந்த 5 கேன்சல். 1 5 0 5 இங்க வந்து 20 வரப்போகுது. அப்ப P ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்ததுன்னா 20 ரூபாய். அப்ப பிரின்சிபல் எவ்வளோ? 20 ரூபாய் தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 14th क्वेश्चन கவனிங்க. மீனா 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி 45 தருகிறார் மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை 4x எனில் x இன் மதிப்பை காண்கன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? x இன் மதிப்பை காண்கன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? நல்லா பாருங்க. SI ஈக்குவல் டு PNR by 100. ஓகேவா? பிரின்சிபல் தான் என்னன்னு சொல்லிட்டாங்க? 4x அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம P எடுத்துக்கலாமா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன நமக்கு? n வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுங்க. ஸோ இது வந்து தனி வட்டி அவங்களே சொல்லிட்டாங்க. 45 சொல்லிட்டு. ஸோ 45 ஈக்குவல் டு P வந்து 4x அவங்க சொல்லிட்டாங்களோ அதையும் எடுத்துக்கிறேன். மல்டிபிள் n வந்து என்னப்பா? n வந்து 1. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னப்பா? 9 by 100. ஓகேவா? சிம்பிளை பண்ணலாமா? ஸோ வந்து 1 9s are 9. இங்க
5 9s are 45. ஸோ இங்க 5 வந்துருச்சா, இங்க 1 4s are 4, இங்க வந்து 25 வந்துருச்சா. ஸோ அப்ப இங்க 25 இருக்கு, இந்த பக்கம் 5 ஓகேவா. ஸோ இப்போ 25 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ 25. ஸோ 125 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா பிரின்சிபல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படிலாம் கேட்போம் அது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். மாசம் கொடுக்கறது, வருஷத்தை கொடுக்கறது, நாட்கள் கொடுக்கறது, வருஷம் பிளஸ் மாசத்தை கொடுக்கறது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கலப்பு பின்னல் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எப்படி கேட்டாலும் போறதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றது, அசலை எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வரும். ஸோ இப்போ நெஸ்ஸம் வாங்க 15வது கேள்வி என்னப்பா அது. ஆண்டுக்கு X%, எல்லாமே XX. ஆண்டுக்கு X% வட்டி வீதம் X ஆண்டுகளுக்கு ரூபாய் X தனி வட்டியாக கிடைக்கிறது எனில் அசலை காண்க. நான் சொன்னா அசலை தான் கேட்கிறாங்க, அசலை காண்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம், சேம் அதே தான். SI ஈக்குவல் டு PNR/100. பிரின்சிபல் என்னப்பா, பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ P அப்படியே வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் X ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க, ஸோ நான் Xனே வச்சுக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுவுமே Xன்னு சொல்லிட்டாங்க, ஸோ Xன்னு வச்சுக்கிறேன். பை 100. தனி வட்டி என்னப்பா, அதுக்கு தனி வட்டியுமே Xன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே அவங்க சொன்னதை அப்படியே எழுதியாச்சு. ஸோ சிம்பிளை பண்ணாமா, ஸோ இந்த Xக்கு இந்த X கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு, இந்த டிவைட்ல இருக்க 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்துடும். ஸோ P இன்டூ Xன்னு இருக்கும், நமக்கு P தானே வேணும். ஸோ P ஈக்குவல் டு 100/X அப்படின்றது தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். 100/X எங்கப்பா இருக்கு, ஆப்ஷன் இது அந்த கொஸ்டினுக்கான சரியான. ஓகேவா, ஸோ 15 கேள்வி சால்வ் பண்ணிருக்கீங்க, இன்னும் சம்ஸ் இருக்கு, நான் அதை அடுத்த பார்ட்ல தந்துடுறேன். ஓகேவா, ஸோ அடுத்து அப்படியே லைனா வந்திருக்கு. பார்ட் 1 வீடியோல 15 கொஸ்டின் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த பார்ட்ல அடுத்தடுத்து வரும். ஸோ இன்னைக்கு இன்னும் 2 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு அடுத்த பார்ட் வந்துடும். நான் டக்குன்னு சம் சால்வ் பண்ணிட்டு யூடியூப்ல அப்லோட் பண்றது தான் வேலை. அடுத்த பார்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல உடனே வந்துடும். ஸோ டக்குன்னு இந்த 15 விஷயம் நோட் பண்ணி டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 2 உடனே வந்துட்டே இருக்கு. ஸோ அப்படியே ஜாலியா வச்சுட்டே இருங்க, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே உங்களுக்கு அந்த வீடியோ வரும். ஸோ அடுத்த ஒரு பார்ட்ல சந்திக்கிறேன். பாய்.